கடந்த 4 மாதங்கள்ல மட்டும் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து இந்தியாவோட 3 ஜாம்பவான்கள் ஓய்வை அறிவிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான அந்த டெஸ்ட் தொடர் அப்படிங்கிறது இந்திய கிரிக்கெட் வரலாற்றையே மாற்றி எழுதியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த பார்டர் கவாஸ்கர் கோப்பை சமயத்தில் தான் அஸ்வின் தன்னோட ஓய்வு முடிவை அறிவிச்சாரு. அதுவும் டெஸ்ட் தொடர் நடந்துட்டு இருக்கும் போதே அவர் ஓய்வை அறிவிச்சது அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா பார்க்கப்பட்டது. அஸ்வினுக்கு ஏதோ அழுத்தம் கொடுக்கப்பட்டது, அதனால தான் அவர் தன்னோட ஓய்வை அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த தொடரோட கடைசி போட்டி வரும்போது அதில் ரோஹித் சர்மா நான் விளையாட போறதில்லை, எனக்கு பதிலாக இன்னொருத்தர் தான் விளையாடுவார் இந்த மேட்ச் அப்படின்னு அறிவிச்சாரு. நடந்துட்டு இருக்கிற டெஸ்ட் தொடரில் அதுவும் அணியோட கேப்டன் டிராப் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது அந்த சமயத்தில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயமா அறியப்பட்டது. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ விராட் கோலி தன்னோட ஓய்வை அறிவிச்சிருக்காரு. விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் ஓய்வு அறிவிக்க இடைப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 5 நாட்கள் தான். ஏன்னா மே 7ஆம் தேதி ரோஹித் சர்மா தன்னோட ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இப்போ விராட் கோலி அறிவிச்சிருக்காரு. இந்த 3 பேரும் ஒரே சமயத்தில் தங்களோட ஓய்வை அறிவிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்டில் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக நியூசிலாந்துக்கு எதிரான அந்த டெஸ்ட் தொடர் தோல்வி அப்படிங்கிறது இந்திய கிரிக்கெட் வரலாற்றிலே ஒரு கரும்புள்ளியாக பார்க்கப்பட்டது. அந்த சமயத்திலே அடுத்து நடக்க போகிற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சீனியர் வீரர்கள் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஒரு செக் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த தொடர் இந்திய மூத்த வீரர்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்காதனால தான் அவங்க டெஸ்ட்டில் தங்களோட ஓய்வை அறிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டதாக சொல்லப்படுது. இதை தாண்டி இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விராட் கோலி ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடர் சமயத்திலேயே மேபி இதுதான் நான் விளையாட போகிற கடைசி டெஸ்ட் சீரீஸாக இருக்கும் அப்படின்னு நிறைய வீரர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் அதை அவங்க யாருமே பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா விராட் கோலி தன்னோட கெரியரோட பீக்ல இருந்து இறங்கி ஒரு வேர்ஸ்ட் ஃபேஸ் போயிட்டு இருக்கிறனால இப்படி பேசுகிறாரு. ஒரு சதம் இன்னொரு பெரிய ரன் அப்படின்னு எடுக்கும்போது அவரோட மனநிலை அப்படிங்கிறது நிச்சயமாக மாறும் அப்படின்னு அந்த இளம் வீரர்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். சரி, இப்போ 3 பேர் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்தியாவோட டெஸ்ட் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் நம்ம முன்னாடி இருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா இந்தியாவுக்காக ஓப்பனிங் ஆடக்கூடிய ஒரு வீரர். ஸோ இப்போ இவருக்கு பதிலாக இன்னும் ஒரு பெஸ்ட் ஓப்பனரை தேட வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இந்திய கிரிக்கெட் அணிக்கு ஏற்பட்டு இருக்கு. இதற்கு மாற்று வீரராக KL ராகுல் இருப்பார் அப்படின்னு முதல்ல சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவர் கூடயே சேர்ந்து விராட் கோலியும் தன்னோட ஓய்வை அறிவிச்சிட்டனால மிக முக்கியமான அந்த ஒன் டவுன், அதாவது 3வது வீரராக இந்திய அணிக்கு யார் இறங்குவாங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதுலேயும் நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அணிக்கு இப்போ ஓப்பனிங் ஸ்லாட்லேயே நிறைய வீரர்களை தேடலாம் அப்படின்னு BCCI முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அதில் ஆப்ஷனில் இருக்கிற வீரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல தமிழ்நாட்டு வீரரான சாய் சுதர்ஷன், அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அபிமன்யு ஈஸ்வரன், இவங்க 2 பேரும் தான் இந்த ரேஸில் முன்னணியில் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ விராட் கோலியும் ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறனால கருண் நாயர் அந்த இடத்த பெஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுவார் அப்படின்னு ஒரு எண்ணமும் இருக்குது. இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயரோட பெயருமே இதுக்கப்புறம் இந்திய அணியில் இவரும் இருப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி இருக்கு. அதுக்கப்புறமா இப்போ அஸ்வினோட ரிப்ளேஸ்மெண்ட்டாக யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம முன்னாடி வைக்கப்படுது. ஏன்னா ஒரு சுழற்பந்து ஜாம்பவானாக இருந்திருக்காரு, இந்தியாவுக்காக 100 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி இருக்காரு, பல அரிய சாதனைகளை படைச்சிருக்காரு. ஸோ இவரோட இடத்த ரிப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே எளிதான விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ஆல்ரவுண்டரும் கூட அப்படிங்கிறதுமே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக அவருக்கும் இருந்திருக்கு, அணிக்குமே இருந்திருக்கு. ஏன்னா நிறைய டெஸ்ட் போட்டிகளில் இந்தியா இக்கட்டான சூழலில் இருக்கும்போது இவர் அடித்த ரன்கள் அப்படிங்கிறது இந்திய அணிக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறி இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரோலை ரிப்ளேஸ் பண்ண போகிற வீரர் யார் அப்படிங்கிறதான் இப்போ முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. வாஷிங்டன் சுந்தர் அந்த ரோலை ப்ளே பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவரையுமே இந்திய அணியில் எடுத்தாலும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் கொடுக்கறதுக்கு இது வரைக்கும் ஒரு தயக்கம் காட்டிட்டு தான் வராங்க. மொத்தமாக சீனியர் பிளேயர்ஸே வேண்டாம், ஒரு யங் இந்தியன் டீமை நான் கட்டமைக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு பாணியில் கௌதம் கம்பீர் செயல்பட்டுட்டு வந்தாலுமே டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு வரும்போது இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்போது தான் ஒவ்வொரு நாடுகளில் போய் விளையாடும் போது அந்த கள சூழலுக்கு ஏற்ற மாதிரி விளையாடுறதும் அந்த சூழலுக்கு தங்களை தகவமைச்சுக்கிறதும் சாத்தியமான ஒன்றா இருக்கும். ஸோ மொத்தமாக இந்திய அணியவே ரீபில்ட் பண்ணி ஒரு புது டீமை கொண்டு போய் இப்போ இங்கிலாந்து சீரீஸில் களமிறக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இந்திய அணிக்கு உருவாகி இருக்கு. ஸோ இந்த மிகப்பெரிய சவாலை BCCI எப்படி கடந்து வர போகிறாங்க அப்படிங்கிறதான் இப்போ கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாரோட கேள்வியாகவும் இருக்குது.